வணக்கம் சார். வணக்கம் மேடம். மார்க்கெட்ல எப்பவுமே ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது, இல்ல ஒரு டென்ஷனான நியூஸ் வருது அப்படின்னா, பயங்கரமான ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ உலக நாடுகளுக்கு நடுவுல ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த டைம்ல மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு சார்? சரி, நம்ம மார்க்கெட் வந்து நம்ம வந்து அந்த இந்த இந்த நியூஸுக்கு ஏற்ற ஃபால் இல்லை நம்மக்கிட்ட. ரெண்டாவது அந்த விழுந்த ஃபாலும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் ஸ்விங் லோ பிரேக் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட் ஏழுந்து கிளம்பி ஒரு ரேலி கொடுத்துட்டு திருப்பி வரும்போது இந்த மாதிரி பேட் நியூஸ் வந்து பாயிண்ட் ஏ உடைச்சா பெரிய பிரச்சனை. பாயிண்ட் ஏ உடைக்கவே இல்லை மார்க்கெட். அந்த இடம் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் நிற்குது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாக்கா ஸ்மால் கேப் அதே மாதிரி தான். பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி போயிட்டு 75% ரீட்ரேஸ்மெண்ட் தான் இருக்குது. 100 ரூபாயில் 110 ரூபா மார்க்கெட் போயிட்டு திருப்பி வந்து 103 ரூபா 104 ரூபா நின்று இருக்கு. இல்லை நிஃப்டியும் இதுவும் அது 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 பர்ஃபெக்ட் பிளே ஃபார் ஃபிபனாச்சி. பேங்க் நிஃப்டி 50% தான் இறங்கியிருக்கு. 100 110 105 தான் நிற்கிது. பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து ரெண்டாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபால் வரும்போது ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் பண்ணால் புல்லிஷ். ஓப்பன் ப்ரைஸ் மேலே, அதுவும் நிஃப்டி ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆகணும்னாக்கா 50 கம்பெனி பூஸ்டப் ஆகணும். ஸோ அதனால் இப்போ அதே மாதிரி ஒரு கேப் அப் போகும்போது ஓப்பன் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆனால் டேஞ்சர். 200 பாயிண்ட்ஸ் அப்போனா நான் என்றைக்குமே டென்ஷன் ஆவேன். நான் ஆல்வேஸ் பெஸ்ட் மார்க்கெட்னாக்கா ஐடியலி த பெஸ்ட் மார்க்கெட் இஸ் -10 20 ஓப்பன் பண்ணி +2 க்ளோஸ் பண்ணணும். மார்க்கெட் -50 க்ளோஸ் பண்ணி +50 க்ளோஸ் பண்ணி அல்ட்ரா புல்லிஷ். இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன்ஸ். மார்க்கெட் மைனஸில் இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணி +ல க்ளோஸ் பண்ணால் இந்த மார்க்கெட் நல்ல ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். +ல ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டு மைனஸில் க்ளோஸ் பண்ணால் செல்லிங் ப்ரெஷர்னு அர்த்தம். பட் ஜென்ரலாக நம்ம 200 பாயிண்ட்ஸ் அப்புறம் ரொம்ப ஜாலியாக இருப்போம். அதான் டேஞ்சர். மேலே தூக்கி விற்கிறாங்க, இப்போ கீழே வாங்குறாங்க இப்போ. ஸோ அந்த கேண்டில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெய்லி கேண்டில், வீக்லி கேண்டில், இந்த மாதிரி ஒரு ஃபால் வரும்போது ஒரு டவுன் ட்ரெண்டில் இது மாதிரி ஜென்ரலாக நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது, தனியாக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனால் அது ஒரு மார்னிங் ஸ்டார் சொல்லுவாங்க. மார்னிங் ஸ்டார் இஸ் புல்லிஷ் சைன். இது ஆப்போசிட் ஈவினிங் ஸ்டார். ரேலியில் மேலே போய் தனியாக ஒரு துண்டம் நிற்கும், மேலே தூக்கி நிற்க வச்சுருவாங்க. அது டேஞ்சர். அங்கே வச்சுட்டு செல்லிங் நடந்துனே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக செல்லிங் வந்துகிட்டே இருக்கும். அதனால் கேண்டில் ஃபார்மேஷன் இஸ் வெரி புல்லிஷ். ப்ரீவியஸ் ஸ்விங்கில் உடைக்கல. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு இந்த 73% ரீட்ரேஸ்மெண்ட் கொஞ்சம் இன்னொரு 100 பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆனால் புல்லிஷ் ஆகிடுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200 டே மூவிங் ஆவரேஜ் 25,346. ஸோ அதுக்கு மேலே போனாலும் புல்லிஷ் ஆகிடும். அது ரொம்ப அதுக்கிட்ட தான் நம்ம இருக்கோம். ஸோ 24,989 அது இப்போ இருக்கிறது 24,865. ஓகே, 24,865 25,100 மேலே க்ளோஸ் பண்ணாலே வீக்லி 50 டே மூவிங் ஆவரேஜ் அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது ஒரு மீடியம் டேர்ம் ட்ரெண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இமீடியட் டேர்ம் ட்ரெண்டுக்கு 21 டே வீக்லி பார்த்துக்கலாம். மீடியம் ட்ரெண்டுக்கு 21 டே 50 டே வீக்லி பார்த்துக்கலாம். 25,067 இந்த ஃப்ரைடே 25,000 மேலே க்ளோஸ் ஆகும். 25,000 வெரி ரவுண்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்த தான் பிரேக் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டப்பட்டது. ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகி வெரி ரேலி ஆயிடுச்சு. இப்போ திருப்பி அங்கே டெஸ்ட் பண்ணுறது எவ்வளோக்கு அவ்வளோ 25,000 டெஸ்ட் பண்ணி மேலே போதோ அவ்வளோக்கு மார்க்கெட் வில் பிரேக் அவுட் ஃபாஸ்டர். லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி வந்து 21,700லேருந்து 2,000 பாயிண்ட்ஸ் ரேலி ஆச்சு பிட்வீன் ஃபெப்ரவரி, மார்ச் அண்ட் ஏப்ரல். பெரிய ரேலி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடக்கலாம் இந்த தான் என்னுடைய டெக்னிக்கல் பிளே சொல்லுது. பட் குளோபலி ஒரு அன்சர்டனிட்டி நடக்கும்போது மார்க்கெட் அவ்வளோ பெரிய ஃபால் கொடுக்கல, அவ்வளோ பெரிய கரெக்ஷன் நடக்கல அப்படின்னு சொல்றீங்க. ஏன் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணல சார்? இல்லை, ஆல்ரெடி இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் நியூஸ் இஸ் இன்பில்ட் ஆல்ரெடி. இந்த வார் மாங்கரிங் ஒரு 3 years நடந்துட்டு இருக்கு. ரஷ்யா யுக்ரைன்ல ஆரம்பிச்சது, அப்புறம் லாஸ்ட் இதனுடைய மைனர் இது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இயர் பார்த்துட்டோம். ஈரான் ஆல்ரெடி சூப்பர்சானிக் போட்டான் ஆல்ரெடி. ஒரு வார் போயிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. அது இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால இது ஸ்டாப் ஆச்சுன்னா திருப்பி மார்க்கெட் கேப் அப் ஆகிடும். ஸோ திடீர்னு ஒரு நாளைக்கு காலில் இருந்து அவர் வந்து ட்வீட் போட்டார்னா பீஸ் அப்படின்னு சொல்லிட்டாருனாக்கா இது ஆகிடும் நினைக்கிறேன். ஸோ அதனால இது பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்ம கிட்ட பணம் இருந்தாக்கா இன்வெஸ்ட் பை ரைட் அண்ட் சிட் டைட். அதான். அப்போ மார்க்கெட்ல இப்போ ஒரு 2-3 நாட்களா நடந்த ஒரு கரெக்ஷன் வந்து ஒரு நீஜெக் ரியாக்ஷன் தான். லாங் டர்ம்க்கு இது கேரி ஆகாது அப்படின்னு சொல்றீங்க. இல்ல, ப்ரீவியஸ் ஸ்விங்ல பிரேக் ஆகலையா? ஓகே. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜம்ப் போச்சுல 24,471 to 26,341 3 daysல போச்சு 1,800 பாயிண்ட்ஸ்.
ஒரு கேண்டில் அப்புறம் சின்ன ஸ்மால் கேண்டில் அப்புறம் ஒரு கேப் அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு இப்போ. ஓகே. அந்த கேப் அதாவது தட் கேப் வாஸ் அரவுண்ட் 25,108 நினைக்கிறேன். அந்த கேப் ஃபில் ஆயிருக்கு இப்போ, கீழே வந்து ஃபில் ஆயிருக்கு. டவுன் சைட் கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த டவுன் சைட் கேப் மேலே ஃபில் ஆயிடுச்சுனாங்க ஒரு ரேலி வந்துடும் மறுபடியும். அதனால தான் இந்த 200-day மூவிங் ஆவரேஜ், வீக்லி 25. அது சி நம்ம மார்க்கெட்டை வந்து டெக்னிக்கல் பேஸ் பண்ணி தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸ்டாக்கை ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் பண்ணி சொல்லலாம். ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக் டெக்னிக்கல் பேஸ் பண்ணி ஒரு நல்லா ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் நிஃப்டி வந்து ஒன்லி இண்டிகேஷன் இஸ் டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஆப்ஷன் டேட்டா. ஸோ நேற்று ஆப்ஷன் செட்டில், நேற்று ஆப்ஷன் டே க்ளோசிங் டே, வீக்லி ஆப்ஷன் க்ளோசிங்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் லீவு, நாளைக்கு தெரியும் எந்த ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுதுன்னு. ஸோ நாளைக்கு ஈவினிங் வீல் நோ வாட் இஸ் த ரேஞ்ச் ஃபார் த நெக்ஸ்ட் 1 week ஆர் ஈவன் த நெக்ஸ்ட் 1 month ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பயப்படுற மாதிரி இல்லை. இதுக்கு முன்னாடி எந்த டிப்பு நீங்கள் வாங்கியிருந்தாலும், நீங்கள் எந்த டிப்பை வாங்கியிருந்தாலும் 2 years யூ மேட் லாட் ஆஃப் மணி, 3 years யூ மேட் பிக் மணி. ஸோ அதனால் டிப்பு வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. சி டிப் காஸ்ட் போய் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வந்து அந்த ஃபாலிங் நைஃப் பிடிக்கணும். டிப் காஸ்ட் போய் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் கம்பெனியில் பிரச்சனை இருக்கு, அந்த நைஃப் தான் ரத்தம் வரும், அது பிடிக்கவே கூடாது. ஆனால் நம்ம அதை தான் போய் பிடிப்போம். இது நம்ம பிரச்சனையே கிடையாது, நம்ம தைரியமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து இந்த விஷயத்துக்கு பெரிய கரெக்ஷன் கொடுக்கல அப்படிங்கறத பேசுறோம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் நடக்கும்போது மார்க்கெட் பெரிய லெவலில் கரெக்டா இருக்கா சார்? ஜியோ பொலிட்டிக்ஸ் ரஷ்யா யுக்ரைன் நடக்கும்போது ஆரம்பிக்கும் போது 3 வாரம் தான் அது மார்க்கெட் நார்மல் ஆயிடுச்சு, உலகம் இயல்புக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி இஸ்ரேலும் இவங்களும் நடக்கும்போது ஈரான் லாஸ்ட் இயர் கொஞ்ச நாள் தான், அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. அதான் இதுவும் கடந்து போகும். சி இப்பெல்லாம் என்ன நடக்குதுன்னா, ப்ரொலாங்டு வார் தெரியல, மேபி கம்ப்ளீட்லி ராங். ஒரு சஸ்டெயினபிள் வார் வந்து பிட்வீன் வேரியஸ் கண்ட்ரிஸ் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். ரஷ்யா உக்ரைன் தான் போயிட்டு இருக்கு உள்ளால, அது என்ன நடக்குன்னு தெரியல. ஸோ அதனால இதில் எல்லாரும் ஜாயின் பண்ண என்ன பண்ணுறது அது வேற கதை, அதை பற்றி நம்மளுக்கு சொல்ல தெரியல எனக்கு. பட் அதர்வைஸ் பீஸ் டைம் வந்ததுனாக்கா வில் மேக் லாட் ஆஃப் மணி. இப்போ இருக்கிற மார்க்கெட்டோட அன்சர்டனிட்டியில் இல்லை இந்த டென்ஷனான என்வாயரான்மெண்ட்ல குறிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்ன செக்டர்ஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த செக்டர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் சார்? சி டொமஸ்டிக் ஃபேஸிங் கம்பெனிஸ், இந்தியன் மார்க்கெட்டை இந்தியாவை சார்ந்து இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் ப்ளஸ் யூனிக் ஸ்டாக்ஸ். யூனிக்னா ஒரே ஒருத்தர் தான் அந்த ஃபீல்டில் இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஆர்சிடிசி அந்த மாதிரி கம்பெனிஸ். ஓகே, சிம்பிள் சிடிஎஸ்எல், என்எஸ்டி, அந்த மாதிரி சிம்பிள் கம்பெனிஸ், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், இதெல்லாம் சேஃப் பிளேஸ். எந்தெந்த இண்டஸ்ட்ரியெலாம் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் டு மேக் மணி. இப்போ ஒரு கார் ஒன்று ப்ராஃபிட் பண்ணனாக்கா நிறைய ரா மெட்டீரியல்ஸ் இம்போர்ட் எடுத்துறது கார் கம்ப்ளீட் பண்ணோம். ஈச் இஸ் காட் ஒன் ப்ரைஸ். அப்புறம் அதுக்கப்புறம் மார்க்கெட் காம்படிஷன் இவ்வளோலாம் இருக்குது. பட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் ஒன்றுமே கிடையாது, பேங்க்ஸுக்கு ஒன்றுமே கிடையாது. பேங்க்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தான் இருக்குது. ஸோ கலெக்ஷன் அது ஒரு சேலஞ்ச் இருக்குது. பட் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், புரோக்கிங் கம்பெனிஸ், இதெல்லாம் வந்து தேர் ஆல் சிட்டிங் டெக்ஸ் அண்ட் மின்டிங் மணி. நீங்கள் ஒன்று நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு, புரோக்கிங் கம்பெனிஸு, வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸு, இந்த சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல், கேப்ஸ் அவங்கெல்லாம் போய் பாருங்கள். ஈக்விட்டி கேபிட்டல் நெட் ப்ராஃபிட் என்னன்னு பாருங்கள். வேற நம்மளுக்கு வாங்க மனசே வர மாட்டேங்குது. ஏன்னா இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் இஸ் a குட் கம்பெனி. ஓகே, இப்போ ஏதாவது ஒரு கம்பெனி ஒன்று அவ்வளோ அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால இதுக்கெல்லாம் அனலைஸே பண்ண தேவையில்லை. அதனால இது மாதிரி சேஃபஸ்ட் சிம்பிள் கம்பெனிஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா வில் மேக் மணி. கெமிக்கல், இந்த ஸ்டீல் கூட ஓரளவுக்கு பார்ப்பாங்க. ஸ்டீல்லாம் வந்து லார்ஜ் கேப் வரும். ஸோ கெமிக்கல், ஃபார்மாவில் ஒரு 15 வெர்டிக்கல் இருக்குது உள்ளுக்குள்ளேயே. பேரெலாம் நமக்கு ஒன்றும் புரியல நம்மளுக்கு. கெமிக்கல் ரொம்ப நான் ஒரு சில கம்பெனி கெமிக்கல் தெரியாமல் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரிக்கி கம்பெனிஸ், குளோபல் ஃபேஸிங் கம்பெனிஸ், இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர். மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது பையிங் இந்த டிப் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட இப்போ ஃபாலிங் நைஃபை கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் இருக்கும்போது சரியான கம்பெனிஸை எப்படி தேர்ந்தெடுக்கிறது சார்? ரொம்ப சிம்பிள். இப்போ கம்பெனி நல்ல ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக இருக்கணும். அந்த கம்பெனியை பற்றி நம்மளுக்கு புரியணும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி நல்லா புரியும் எனக்கு. ப்ரோக்கிங் கம்பெனி என்ன பண்ணுறாங்க எல்லாருக்கும் தெரியும். இல்லை இது இப்போ டைட்டன்லாம் இருக்குது, அது கோல்டு அவன் என்ன பண்ணுறாங்க தெரியும். கோல்டு ரிலேட்டட் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க தெரியும். ஸோ அந்த கம்பெனியை பற்றி நம்மளுக்கு புரிதல் இருக்கணும். புரிதல் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இண்டஸ்ட்ரி க்ரோத் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்டிங்கன்னா,
மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ஓரளவுக்கு நம்மளுக்கு எனக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் நான், எனக்கு கொஞ்சம் புரிதல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, 2007-6 நான் வரும்போது 2.5 lakh crores AUM, இன்னைக்கு 75 lakh crores. புரியுதுங்களா? 30 times, 30 times மேலே போயிருக்கு. இது எனக்கு கேட்டால் இன்னும் 10 times போக வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் 10 years. ஏன்னா பிகாஸ் அப்போ அக்செப்டபிலிட்டி லாஸ்ட் 7-8 years வெரி ஹை. தி மில்லினியல்ஸ் அந்த ஜென் ஜி எல்லாம் தேர் அவேர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். 4-5 years பேக் நாங்கள் விற்கிறதுக்கும் இப்போல்லாம் விற்கிறது பிரச்சனையே கிடையாது. ப்ளஸ் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி அப்போல்லாம் 10,000, 15,000, 20,000 நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ 50,000, 25,000லாம் ஈஸியாக வருது. இது அக்செப்டன்ஸ் இருக்கு. ஏன்னாக்கா பிகாஸ் தேர் ஏபிள் டு கோ அண்ட் செக். இப்போ நம்ம இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்ன யாராவது எதனா சொன்னால் நம்மளுக்கு செக் பண்ண தெரியாது நம்மளுக்கு. இப்போ நம்ம யார் எதனா சொன்னாலும் உடனே டக்குன்னு செக் பண்ணுறோம். சுந்தர் பிச்சைக்காட்ட சொல்லிடுறாரு இது கரெக்டாக தப்பான்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லை, இப்போ ஏஐ வேறு வந்துடுச்சு. ஸோ எதாவது மிஸ் பண்ணாலும் அவன் ஏஐ சொல்லிடுது. அதனால் இந்த மாதிரி யாரும் ஃபர்ஸ்ட் யாரும் ஏமாற்ற போகிறதில்ல. அதாவது வித் நாலேஜ் இன்வெஸ்டிங் வில் பி வெரி கம்ஃபர்டபுள், வில் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. இப்போ என் பேச்சை நம்பி யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பயந்துனே என்ன சார்ந்து தான் இருப்பாங்க, பயந்துனே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு மீன் ரிவர்ஷன், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், பவர் ஆஃப் காம்பவுண்டிங், மார்க்கெட் சைக்கிள்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாங்கனாக்கா நிம்மதியாக தூங்குவாங்க. அதான் கான்செப்ட். ஸோ இதுதான் நம்ம இன்வெஸ்டர் எஜுகேஷன் நம்ம பண்ணிட்டு இது சொன்னோம்னா கிளைண்ட்ஸுக்கு தேல் பி அவங்களுக்கு புரிதல் வந்துச்சுன்னா தேல் மேக் மணி. பொதுவாகவே இப்போ ஒரு 2-3 நாட்களாக எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் ரெட்டாக இருக்கு, போர்ட்ஃபோலியோ பயங்கரமாக இறங்கிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி டைம்ல நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸோ இல்லை ஏதாவது ஒரு ஃபண்ட்ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பார்க்கறது, இல்லை ரீபேலன்ஸ் பண்றது, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டாக்கை எலிமினேட் பண்றது, அதெல்லாம் பண்ணலாமா சார்? அதாவது மார்க்கெட் இறங்கிடுச்சுன்றதுக்காக எலிமினேட் பண்ணக்கூடாது. ஸ்டாக் அது ஒரு ஆப்பிள் கெட்டு போனால் தூக்கி போடணும். நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறேன்னு எல்லாத்தையும் தூக்கி போட முடியுமா? ஸோ அதனால விடுற ஸ்டாக்ல எந்த ஸ்டாக் அண்டர் பெர்ஃபார்மர், அதில் ஏதோ அந்த ஸ்டாக்கோட ஜாதகம் மாறி இருக்கான்னு பார்க்கணும். ஏதோ ஒரு கவர்மெண்ட் ரெகுலேஷன், ஏதோ ஒரு ரூல்னால அது ப்ரைஸ் மேலே போகுது, டிமாண்ட் குறையுதுன்னா நம்ம அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். பட் அது நல்லா தான் இருக்கு. மார்க்கெட்டில் ட்ரம்ப்னால ஒரு ஸ்டாக் இருந்துச்சு, அந்த ஸ்டாக் நம்ம வாங்கணும். இதுவும் இந்த ஸ்டாக் இதுவும் கடந்து போனால் தைரியம் வாங்கணும். ஸோ அதுதான் விஷயம். ரெண்டாவது நீங்கள் அதாவது ஆனஸ்ட்லி டியூ ரெஸ்பெக்ட்ஸ் டு இன்வெஸ்டர்ஸ், நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆன் சைனா மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட், இந்த அனாலிசிஸ்லாம் பார்க்குறாங்க. தவிர அந்த டைமில் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக் த ரிலேட்டிவ் ஃபால் கம்பேர்ட் டு த மார்க்கெட், கம்மியாக இருக்குதா, அதிகமாக இருக்குதா, ஃப்ளாட்டாக இருக்குதா, இந்த அனாலிசிஸ், இந்த ஸ்டாக்கோட லாஸ்ட் 2 quarters பர்ஃபார்மன்ஸ், ப்ரீவியஸ் 2 quarters பர்ஃபார்மன்ஸ், லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ், இதுதான் நம்மளுக்கு இந்த ஸ்டாக் வாங்க தைரியத்தை கொடுக்கும். நம்ம நிறைய அதான் சொல்கிறேன், டூ மச் ஆஃப் அனாலிசிஸ் லீட்ஸ் டு பேரலிசிஸ். ஒரு பர்ஃபெக்ட் செட்டிங் மார்க்கெட்டில் கிடையாது வாங்குறதுக்கு. இந்த டைமில் வாங்கலாம்ன்றது கிடையவே கிடையாது. எப்போவுமே மார்க்கெட்ஸ் வில் ஆல்வேஸ் கிளைம் வால்ஸ் ஆஃப் வரிஸ். எப்போவுமே ஏதோ பிரச்சனை தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், நம்ம அடுத்த மாதம் நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது வேறு ஏதாவது பிரச்சனை புதுசாக இருக்கும், அதுக்கு அடுத்த மாதம் வேறு எதுனா இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதுவும் கடந்து தான் போகும் மார்க்கெட். ரீட்டைல் இன்வெஸ்டர் நிறைய படிக்கணும், படித்தா தான் நம்ம அதில் மேக் பண்ணி. ஓகே, மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எப்பயும் போல கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் இந்த நியூஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது சார்? கோல்ட் அண்ட் சில்வர் இப்போதைக்கு நம்ம கிட்டே போகக்கூடாது. அது பரபரப்பாக இருக்கிற சுச்சுவேஷன் சூழ்நிலை இது. அதனால கோல்ட் அண்ட் சில்வர் எந்த ப்ராடக்ட் யூஃபோரிக் ஸ்டேட்டில் இருக்கோ அதுக்கிட்ட போகக்கூடாது. யூஃபோரியில் வாங்கின எந்த ப்ராடக்ட்லையும் பணம் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி எப்போ நம்ம கான்ஃபிடென்ட்டாக போய் ஒரு ஸ்டாக் வாங்குறோமோ, இப்போ நான் ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன், ஸ்விங் ட்ரேடிங் நிறைய ஸ்டாக் சூஸ் பண்ணுறோம், வருது பார்ப்போது நான் இந்த 3 ஸ்டாக் வருது, நான் கான்ஃபிடென்ட்டாக ஒன்று எடுக்கிறேன், அதுதான் எனக்கு அடிக்கிடும். புரியுதுங்களா? நம்ம கொஞ்சம் பயந்து எடுக்கிறது ஸ்டாக் பறகுது. ஸோ அதனால் இதுதான் பிரச்சனை இங்கே நம்மளுக்கு. அதே மாதிரி மார்க்கெட் எப்போ வாங்கலாம்னு யாருக்குமே தெரியாது. தி பெஸ்ட் டைம் டு பை வாஸ் லாஸ்ட் இயர் February 21,700 இருக்கும்போது. இதே இப்போ பாருங்க, இப்போ லாஸ்ட் ஒன் நிஃப்டி ரிட்டர்ன் என்னது? இப்போ நிஃப்டி 24,865 இருக்கு. லாஸ்ட் ஒன் ரிட்டர்ன் 10%, 10-15% இருக்கு. இது மீது பார்த்தீங்கன்னாக்கா -1%, -15%. லாஸ்ட் இயர் Februaryல பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி 1 year ரிட்டர்ன் 3 months ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 26,300 இருந்து 21,000, 20% மைனஸ்ல இருந்தது.
இப்போ 1 year ரிட்டர்ன் 10%. 10%. ஸோ இது 30% போகும், 30% 40% போகும்போது தான் நம்ம பை பண்ணோம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மீன் ரிவர்ஷன் -15% வாங்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா 25% போவோம் பண்ணி போகலாம். ஓகே, ஸோ அதுதான் கான்செப்டை தவிர வேற ஒன்றுமே நம்ம இதெல்லாம் நம்மளால வந்து ஒரு டாக்டிக்கல் பிளே மார்க்கெட்டில் பண்ண முடியாது. அது ரீபேலன்சிங்லாம் பண்ணீங்கன்னா ஹியூஜ் கேபிட்டல் கெயின்ஸ், நாட் வர்த் இட். நீங்கள் அதான் சொல்கிறேன், நீங்கள் எப்போ நீங்கள் வந்து நீங்கள் வேணால் ஒரு கார்பஸ் ரீச் பண்ணிட்டீங்கன்னா கூட ரீபேலன்ஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டியில் போடாதீங்க. புரியுதுங்களா? நீங்கள் 1 crore வந்துட்டீங்க, உங்களுடைய கேபிட்டல் கெயின் 50 லட்சம்னாக்கா 6 லட்சம் கிட்டத்தட்ட நீங்கள் இதில் போகும், டேக்ஸ்க்கே போகும். அது நாட் நெசசரின்ற நான். அதுக்கு பதில் அடுத்த ஒரு வருஷம் ஈக்விட்டியில் போடுறது ஃபுல்லாக சேஃப்டியில் போட்டுக்கன்ற நான். this 6 lakhs இஸ் சேவிங் தானே. ஸோ போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங்கில் வந்து இதெல்லாம் ரிட்டாரிக், இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். செயல்படுத்த முடியாது. 100ல் ஒருத்தர் பண்ணலாம். பட் அது பண்ணுறது என்னை பொறுத்து என்னுடைய தாழ்மையான பதிவு, ரீபேலன்சிங் பண்ணாதீங்க. தேவைன்னா எடுத்துக்கோங்க, ரீபேலன்சிங் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஈக்விட்டி ஸ்ட்ரெச்டாக இருந்தனாக்கா அடுத்த ஒரு வருஷம் ஈக்விட்டிக்கு வர ஸ்டாப் பண்ணுங்க, எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுங்க, வேண்டாம் எடுத்து சேஃப்டியில் போட்டுக்கோங்க, எல்லாத்தையும் வேண்டாம். அது பண்ணலாமே தவிர இந்த ரீபேலன்சிங்ன்ற வார்த்தை கேட்டால் எனக்கு வந்து பயம் வந்துடும். ஐ வில் நெவர் என்கரேஜ் ரீபேலன்சிங். இப்போ கோல்ட் அண்ட் சில்வர் பற்றி நம்ம பேசும்போது இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி நடந்ததுன்னா பயங்கர ரேலி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். பட் அந்த அளவுக்கு கோல்ட் அண்ட் சில்வருமே ரேலி கொடுக்கலையே சார். மார்க்கெட் நீங்கள் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு விழலன்னு சொல்கிற மாதிரி கோல்டும் அப்படி தானே ரியாக்ட் பண்ணுது. ரேலி எப்பவுமே ஒரு பொருள் வந்து இப்போ ஆல்ரெடி யூஃபோரியால இருக்கு, எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் வச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதாவது ஜென்ரலாக ஒரு ஸ்டாக் இருக்கு, இல்லை ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்களேன். பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ் இருக்கும். கீழே இருக்கும்போது they'll buy lots of quantities. ப்ரைஸே ஃப்ளக்சுவேஷன், கம்மி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனில் பல வருஷங்கள் பல மாதங்கள் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வால்யூம் ஜர்க்கில் ஒரு ரெடாரில் வரும். ரெடாரில் வந்து திருப்பி திருப்பி மேலே போவாச்சு ஒரு 3 to 4 months டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். மேலே வச்சு விற்பாங்க. இப்போ கோல்டு மேலே போக விற்பாங்க. சில்வர் 386 போயிட்டு 200 வந்திருக்கு. 386 போயிட்டு 200 வந்திருக்குனாக்கா பெரிய லெவலில் விற்றுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ திருப்பி 386 எனக்கு தெரிஞ்சு எப்போ பார்க்கன்னு தெரியாது எனக்கு. ஸோ அதனால இப்போ வந்து கோல்டு யூஃபோரியா ஸ்டேட்டில் வந்து இப்போ விற்க ஆரம்பிச்சாங்கனாக்கா ஒன்லி ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஹேப்பனிங் இன் கோல்டு. அக்யூமுலேஷன் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. எதாவது ஃபால் அப்போ அதாவது எப்படின்னாக்கா, அதாவது ஒரு ஆக்சுவல் எதுனாக்கா ஃபால் அப்போ வந்து நிறைய வால்யூம் விடும். மேலே போகும்போது கம்மி வால்யூம் மேலே போகும். இப்போ கோல்டு வந்து நீங்கள் பாருங்க, ஃபால் ஆகும்போது என்ன வால்யூம் வருது, ரைஸ் ஆகும்போது என்ன வால்யூம் வருதுன்னு பாருங்க. இதெல்லாம் இது ஒரு சீக்ரெட் இது. ஓகேங்களா? அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அக்யூமுலேஷன் அப்போ கொஞ்சம் வால்யூம்ல கொஞ்சம் தான் வால்யூம் இருக்கும். அது பெரிய பல்லு ஸ்பைக் இருக்காது. அக்யூமுலேஷன் அதாவது நீங்கள் அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம், ஒரு சில ஸ்டாக்லாம் வந்து மல்டிபிள் பாட்டம். ஸோ நிஃப்டி எடுத்தீங்கன்னாக்க 15,000 80,000 5 பாட்டம், ஆல்மோஸ்ட் 15,000 18,000 ரேஞ்சு. பிரேக் அவுட் ஆனால் 26,000 போச்சு. ஸோ இது வந்து இந்த கும்பகரணம் மாதிரி படுத்துட்டே இருக்கும். அப்புறம் எழுந்தால் உலகளந்த பெருமாள் மாதிரி அவ்வளோ பெரிய ரேஞ்ச் கிடைக்கும் அதுக்கு மார்க்கெட்டுக்கு. ஸோ அந்த அளவுக்கு இதாச்சுனாக்கா, ஸோ அதனால வந்து இப்போ வந்து என்னை பொறுத்தவரைக்கும் கோல்டு அண்ட் சில்வர் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. வாங்கின பெரிய ஆளுங்கெல்லாம் வித்துட்டு இருக்காங்க மேல் செல்லிங் ஆன் ரேலி. ஸோ அதனால இட் இஸ் நாட் அ கிரேட் பிளே. ஸோ மார்க்கெட்டோட இந்த அன்சர்டனான டைமில் ஈக்விட்டி அண்ட் மெட்டல்ஸ் ரெண்டுத்தையும் ஒரு இன்வெஸ்டர் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.